பல நேரங்களில் செட்டியார்கிட்ட போய் பேச வேண்டிய சூழ்நிலை, விவாதிக்க வேண்டிய சூழ்நிலை, சில விஷயங்களை கேட்டு செய்கிற மாதிரிலாம் இருக்கும். வரவைக்கேற்ற செலவு பண்ணுற மாதிரி பண்ணி, பட்ஜெட்டில் பண்ணி, பிளான் பண்ணி செஞ்சோம்னா நிச்சயமாக நீங்களும் செய்ய முடியும். ஆகவே அதிகமாக செலவழிச்சுட்டு ஐயோ அது நம்ம கையில் தானே இருக்குது, நீ ஏன் அதிகமாக செலவு பண்ண, வியாபாரம் இவ்வளோ தான் ஆகுதுன்னா அந்த வியாபாரத்துக்குள்ளே உன்னுடைய ஒரு நாள் நாடகம் பிடிச்சிட்டு ஒரு மலை மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல போய் என் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன அறியாமல் ஒரு குரல், நீ மெட்ராஸுக்கு போ, இந்த படம் எந்த படத்தையுமே நான் மினிமம் கேரண்டி நிச்சயமாக இது சேஃப் சார், நஷ்டம் வராது சார்னு உறுதி சொல்லுவேன். இந்த படத்துக்கு என்னால் சொல்ல முடியல, எப்படி மக்கள் வரவேற்க போகிறாங்க, எப்படி ஓட போகுது அப்படின்னு சொல்ல தெரியல. ரஜினிகாந்த் தன்மையில் ராகவேந்திரன் நடித்து அந்த ராகவேந்திரன் படம் நம்ம கம்பெனியில் இருக்குன்னு சொல்கிறதும், அதை நான் தயாரிச்சேன்னு சொல்கிறதும், ரஜினி சார் ஆக்ட் பண்ண படம் நெற்றிக்கண், புது கவிதை, நான் மகன் அல்ல, நான் மகன் அல்ல, நான் மகன் அல்ல, ஸ்ரீ ராகவேந்திரன், வேலைக்காரன் இது வேலைக்காரன் 4 படம். அதில் ஸ்ரீ ராகவேந்திரன் வந்து ரொம்ப நாளாக ரஜினி சாருக்கு தான் ஸ்ரீ ராகவேந்திரா பண்ணணும்னு ஆசை. அவர் சொல்லுவார், நான் தெரு நாடகங்கள்லாம் பெங்களூரில் போட்டு நடிக்கும் போது ஒரு நாள் நாடகம் பிடிச்சிட்டு ஒரு மலை மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல போய் என் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன அறியாமல் ஒரு குரல், நீ மெட்ராஸுக்கு போ, பெரிய நடிகன் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரீரி வாக்கு மாதிரி என் காதில் கேட்டுச்சு. அந்த மலையை நான் திரும்பி பார்க்குறேன், மலையை திரும்பி பார்த்தா அங்கே ராகவேந்தர் வந்து சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங். ஆகவே நான் இங்கே வந்து இப்படிலாம் நடிகனாக ஆனதுக்கு அந்த வாழ்த்து, அந்த ஆசீர்வாதம் அது எனக்கு கிடைச்சதுனால தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக நானே ராகவேந்தரை ஆக்ட் பண்ணி அந்த படம் வெளியில் வந்து மக்களிடத்தில் போய் அது விழிப்புணர்வு உண்டாக்கணும், ராகவேந்தரை பற்றி மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு தோணுது சார், அதை எடுப்போம் சார் அப்படின்னு ரஜினி சார் சொல்லிட்டு வந்தார். கொஞ்சம் பொருள் ரஜினி, இப்போ தான் நம்ம வந்து கமர்ஷியலில் போயிட்டுருக்கிறோம், கொஞ்சம் நாடாகட்டும், உனக்கும் வயசாகட்டும் எனக்கும் வயசாகட்டும், அதுக்கு பிறகு ஸ்ரீ ராகவேந்திராவுக்கு போகலாம். இப்போவே ராகவேந்திராவுக்கு போயிட்டோம்னா ரொம்ப ஏழியாக போயிட்ட மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நிதானம் வரட்டும். சரி சார்னு போயிட்டார். ஒரு அனைவரும் ஒரு வருஷம் கழிச்சது ஹாப்பியாக செட்டுவிட ஓடி வந்தார். முத்துராம் சார் என்ன ரஜினின்னு, எனக்கு 100வது படம் வருது. ஆமாம், அந்த 100வது படம் ராகவேந்திரா, அதில் நான் நடிக்கணும், அந்த படத்தை பாலச்சந்தர் சார் எடுக்கணும், அதை நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு விதமான அதிர்ச்சி, ரஜினி நான் இவ்வளவு சொல்லி நீ பலவடிக்கு இதுக்கு வந்துட்டேன், எனக்கு ஒரு 2-3 சந்தேகம் இருக்குது. என்ன சார் சொல்லுங்கள் சார், இன்றைக்கி வந்து உன்னை வந்து பார்த்தாலே கை தட்டி விசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு ரசிகர்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டோம், அது முழுக்க கமர்ஷியல் ஹீரோ ஆக்கிட்டோம். அப்படி இருக்கிற ஒன்றே ஒரு சாதுவாக காலில் மரக்கட்டை போட்டுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பார்க்குறதுக்கு மக்கள் விரும்புவாங்களா? உன்னை இப்போ இருக்கிற இந்த ஆக்ஷன் ஹீரோ ரஜினிகாந்தை சாது ஸ்ரீ ராகவேந்திரா பார்க்க ரசிகர்கள் விரும்புவாங்களா, மக்கள் விரும்புவாங்களா? இதெல்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்குது.
அப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து பாலச்சந்தர் சார்னு சொல்கிறேன், இந்த படம் எந்த படத்தையுமே நான் மினிமம் கேரண்டி நிச்சயமாக இது சேஃப் சார், நஷ்டம் வராது சார்னு உறுதி சொல்லுவேன். இந்த படத்துக்கு என்னால் சொல்ல முடியல. எப்படி மக்கள் வரவேற்க போகிறாங்க, எப்படி ஓட போகுது அப்படின்னு சொல்ல தெரியல. ஆகவே லாபம் வருமா நஷ்டம் வருமானு செவத்து மேலே நினைக்கிற பூனை மாதிரி இப்போ என் மனசில் இருக்குது. ஒருவேளை படம் ஓடலை நஷ்டம் வந்துச்சுன்னா அது நம்ம பாலச்சந்திர சாருக்கு நஷ்டம் வரணுமா, உன் குருநாதருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறியா? மூணாவது வந்து இந்த மாதிரி படம் நான் பண்ணதே இல்லை. நான் ஒரு சுயமரியாதை குடும்பத்தில் பிறந்தவன். அந்த புராணம் பண்ணுறதுக்குன்னு இலக்கணம் உண்டு, அது எனக்கு தெரியாது. ஆக இந்த ராகவேந்திரா படத்தை நம்மளால் டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு என்னுடைய மனச்சாட்சி கேட்குது. ஆக அந்த வகையில் எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஆக இந்த 3 விஷயத்துக்குமா நான் யோசிக்கிறேன். ரஜினி நீங்கள் யோசிச்சுக்கோ, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, யோசிச்சுட்டு அப்படியா சரி சார்னு போயிட்டார். மறுநாள் காலையில் பாலச்சந்தர் கூப்பிட்றாரு. நாங்கள் அவர் போய் சொல்லியிருப்பாருன்னு நினச்சிட்டு போனேன். அவர் பாலச்சந்திரன் பார்த்தா, என்ன மித்திரமா ரஜினியோட கலாட்டா பண்ணுறியாமே என்னாரு. நான் கலாட்டா பண்ணல சார், ஒரு 3 கேள்வி கேட்டேன் என்னாரு. அந்த 3 கேள்வி என்கிட்ட சொல்லிட்டான். அந்த 3 கேள்விக்கு பதில் என்கிட்ட ரெடியாக இருக்குது. அதில் நான் பதிலை சொல்கிறேன், நீ கேட்டுக்கிட்டு அப்புறம் முடிவு சொல்லு. சொல்லுங்கள் சார். ரஜினி வந்து கமர்ஷியல் ஹீரோ ஆகிட்டார், ஆக்ஷன் ஃபைட்டு அது இது மாதிரி தான் போகிறாரு. அப்படிப்பட்டவரை சாதுவாக அந்த ரசிகர்கள் பார்ப்பாங்களா, மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டியான். ரஜினிக்காக உயிரை விடுறதுக்கு தயாராக இருக்கான் ரசிகர்கள்லாம். அவன் ரஜினி வந்து ராகவேந்தர் ஆக்ட் பண்ணாருன்னா அவன் வந்து பார்க்க மாட்டான்னு சொல்ல மாட்டான், கையெடுத்து கும்பிட்டு ரஜினி சார் ராகவேந்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பெருமைப்படுவான். அது மட்டும் அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ரசிகர்களை பற்றி எனக்கு தெரியும். அதே ரஜினியுடைய ரசிகர்கள் மனசில் வச்சுக்கிட்டே சொல்கிறேன், நிச்சயமாக பார்ப்பாங்க. அப்புறம் 2வது பாலச்சந்தருக்கு நஷ்டம் வந்துருமான்னு கேட்டியான். பாலச்சந்தருக்கு லாபம் வந்தாச்சு. படமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே எப்படி சார் லாபம் வந்தாச்சுன்னு. ரஜினிகாந்த் ராகவேந்தர் தான் நம்ம கம்பெனியில் நடிக்கிறேன்னு சொன்னார் பாருங்கள், அதுவே எனக்கு கிடைச்ச லாபம். அது எவ்வளோ பெரிய புண்ணியம். ரஜினிகாந்த் நம்ம இவங்களே ராகவேந்தர் தான் நடித்து அந்த ராகவேந்தர் படம் நம்ம கம்பெனியில் இருக்குன்னு சொல்கிறதும் அதை நான் தயாரிச்சேன்னு சொல்கிறதும் எனக்கு கிடைச்சிருக்கிற பெருமை, எனக்கு கிடைச்சிருக்கிற லாபம். அதில் லாபம் நட்டம் பார்க்காத, ரஜினியுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்க, அவருடைய சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்க. ராகவேந்தருக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் ராகவேந்திரன் நடிக்கணும்னு சொல்கிறான் பாரு, அதுதான் அவனுடைய பரந்த உள்ளம். ஆகவே அந்த உள்ளத்துக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம். அந்த உள்ளத்தினால நமக்கு கிடைக்கிற ராகவேந்திரா படம் நமக்கு கிடைச்சிருக்கிற புண்ணியம். அவர் எப்படி நன்றி சொல்கிறாரோ அதுமாரி நாம் ரஜினிக்கு நன்றி சொல்லணும். ஆகவே நம்ம நிச்சயமாக ராகவேந்தர் ஆக்ட் பண்ணி பாடலாம். அப்புறம் 3வது வந்து நான் சுயமரியாதைக்காரன், இந்த மாதிரி புராண படமெல்லாம் பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நீ எந்த படம் பண்ணலை? உன் படங்களெல்லாம் நான் பார்க்குறேன். குடும்பம், ஃபேமிலி, சென்டிமெண்ட்டு பண்ணியிருக்க, காமெடி பண்ணியிருக்க, நாவல்கள் பண்ணியிருக்க, நாடகம் பண்ணியிருக்கிற, ஆக்ஷன் அது இப்போ நீ தான் நம்பர் 1 ஆக்ஷனும் பண்ணியிருக்க. அது இந்த சப்ஜெக்டில் ஏதாவது நீ குளறுபடி பண்ணியிருக்கியா? இல்லை. நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா சொல்லி வித்தியாசமான டேக்லாம் போவேன். ஆனால் நீ எல்லா படத்தையுமே சரியான ஸ்கிரிப்ட் பண்ணி திரைக்கதை அமைச்சு படம் பண்ணி அந்த படங்களை வெற்றி படமாகவும் ஆக்கியிருக்கிற. அதாவது உனக்கு ஒரு இது போட்டுக்கல, கோடு போட்டுக்கல. எல்லாம் உன் படத்தை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த முத்துராமன் எல்லா படமும் பண்ணுவான்பாங்க. அதுதான் உனக்கு கிடைச்சிருக்கிற பேர். அது சென்டிமெண்ட் பண்ணுறவங்க ஆக்ஷன் போக மாட்டாங்க, ஆக்ஷன் பண்ணுறவங்க காமெடிக்கு போக மாட்டாங்க, காமெடி பண்ணால் நாவலுக்கு போக மாட்டாங்க. நீ எல்லாமே பண்ணியிருக்க. ஆகவே ஸ்கிரிப்டை கெடுக்க தெரியாத டைரக்டர் நீ. ஆகவே நானும் ஜெயல் நாராயணன் வந்து இந்த நம்முடைய ராகவேந்திர சப்ஜெக்டை ஸ்கிரிப்டை கரெக்ட் பண்ணி கொடுத்துறோம். அந்த ஸ்கிரிப்டை உங்கள்கிட்ட கொடுத்தா அந்த ஸ்கிரிப்டை உன்னால் கெடுக்க தெரியாது. அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன வேணுமோ அந்த டைரெக்ஷனை நீ செய்வேன். அந்த நம்பிக்கை உனக்கெல்லாம் இருக்கலாம், எனக்கு இருக்குது. ஆகவே அந்த படத்தை நம்ம பண்ணுறோம், எதுவும் தரங்கன்னு சொல்லாத நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ் சார் நம்ம படம் பண்ணுறோம் சார், அதை நீங்கள் விளம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ஆகவே எப்போவுமே இந்த பாலச்சந்தர் சார், ரஜினி சார் இதுனா வெட்டு 1 துண்டு 2 சொன்னது தான், அதை மாற்றிக்க மாட்டாங்க. எனக்குள்ள என்னுடைய மனச்சாட்சி கேட்டுச்சு, என்ன மித்திரமா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட, எப்படி பண்ண போகிற, புராண படம் பண்ண தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டது. அந்த மனச்சாட்சி கேட்ட கேள்வி 100க்கு 100 சரியான கேள்வி. யோசித்தேன்,
ப்ரொடக்ஷனை கூப்பிட்டேன். ஏபி நாகராஜன் சார் பண்ணியிருக்கிற எல்லா படங்களையும் கொண்டு வாங்க, எல்லா படங்களையும் பார்த்து நான் படிச்சுக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த புராணத்துக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது, அதை சரியாக பண்ணியிருக்கவர் ஏபி நாகராஜன் சார் தான். ஆனால் நான் எல்லா விதமான படங்களும் பண்ண நாடகத்திலிருந்து வந்ததுனால அந்த நாடக அனுபவத்தை வச்சுக்கிட்டு சினிமாவை வந்து பெரிய 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 வெற்றி படங்களை எல்லாம் பெரிய ஆர்டிஸ்டுகளை வச்சு பண்ணியிருக்காரு. ஆகவே அந்த படங்களை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த படங்களை எல்லாம் பார்த்த பிறகு தான் புராண படம்னா இப்படி எடுக்கணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் இன்றைக்கி சொல்கிறேன், இவ்வளவு படங்கள் பண்ணியாச்சு எனக்கு தெரியாதா அப்படின்னு நான் உள்ள போவே இல்லை. ஏபி நாகராஜனை மானசீக குருவாக எடுத்துக்கிட்டு அவர் செஞ்ச படங்களை எல்லாம் பார்த்துட்டு அதை கற்றுக்கிட்டு அதன் பிறகு தான் ராகவேந்திரா படத்துக்கு ஷூட்டிங்கே போனேன். ஆகவே இளைஞர்களே, கற்றுக்கிறதுக்கு வயசு நமக்கு பத்தாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அதுக்காகத்தான் முத்துராமன் அத்தனை படம் டைரக்ட் பண்ணதுக்கு பிறகு ராகவேந்திர ராவை டைரக்ட் பண்ணுகிற போது ஏபி நாகராஜனுடைய படங்களை பார்த்து அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு அதன் பிறகு தான் நான் படம் பண்ணினேன். ஆகவே கற்றுக்குங்க, நிறைய விஷயம் இருக்குது. அப்படி கற்றுக்கிட்டா நீங்களும் பண்ண முடியும். அப்படித்தான் நான் ராகவேந்திரா பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த படம் வந்து ராஜா சாருடைய மியூசிக்கு, ரஜினியுடைய நடிப்பு. முதல்ல ஒரு 3 நாள்லாம் கொஞ்சம் அந்த ஸ்பீடு, அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பீடு இருந்தது. அந்த ஸ்பீடை சொல்லி இல்லை நீ சாது 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 ராகவேந்தர் சொல்லி அப்படியே பண்ணி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு பிறகு அவர் ராகவேந்தராகவே செட்டில் இருந்தார், ராகவேந்தராகவே வாழ்ந்தார். அந்த கடைசி காட்சியில் ஜீவ சமாதி வைக்கிற காட்சியில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் 1000 பேருக்கு மேலே போட்டிருந்த அந்த காட்சி, அதில் அந்த மூடி 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 வந்து கடைசியாக இறுதியாக மூடும்போது இந்த டோட்டல் ஆடிட்டோரியம் ஆடுது, செட்டில் இருந்தவங்க அத்தனை பேரும் ஆடுதாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு அந்த உணர்வுபூர்வமான அந்த எண்ணம், அந்த வேவ்ஸ் இருந்தது அந்த காட்சியில். இப்போவும் அந்த படம் வந்து பெரிய லாபகரமான படம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மாத்துவாசுன்னு அந்த ராகவேந்திர சுவாமியினுடைய மதம் இருக்குது, அந்த மதத்தை சேர்ந்தவங்க அந்த படத்தை பார்க்குறாங்க. நான் அந்த திருவல்லிக்கணியில் இருக்கிற ராகவேந்திர கோவிலுக்கு அடிக்கடி போவேன். அங்கே போகும்போது அந்த மாத்துவாசு மக்கள் வந்து என்னை கட்டி பிடிச்சிக்குவாங்க. சார், நாங்கள்லாம் முந்தைய ராகவேந்திரா பார்க்குறதுன்னா அவர் கோவிலுக்கு போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் கோவிலுக்கு போகிறது எங்களுக்கு மனசுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா பாலச்சந்திர சார் தயாரிச்சிருக்க இந்த ராகவேந்திர சுவாமி படத்தை பார்ப்போம். அந்த ரஜினி சார் ராகவேந்திரா வந்து நடிக்கிற போது அவர் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து எங்களை வாழ்த்துற மாதிரி ஆசீர்வதிக்கிற மாதிரி எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. அந்த கவலைகளெல்லாம் எங்களுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு படத்தை தயாரித்த உங்களையும் பாலச்சந்திர சாரையும் ரஜினி சாரையும் நாங்கள் மனசார வாழ்த்துறோன்னு 2 கையும் பிடிச்சி எங்களை கும்பிட்டு வாழ்த்துவார்கள். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய, அதுதான் பாலச்சந்திர சார் முதலே சொன்னார், நம்ம கிடைச்ச புண்ணியப்பான்னு சொன்னார். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு சார். இப்போ நீங்கள் சொன்ன அந்த படங்களை பார்த்தீங்கன்னா இந்த நெட்ரிகன், குறிப்பாக நெட்ரிகனில் 2 கேள்வி சார். ஒன்று வந்து February 26, 1981 தலைவரோட திருமண நாள். கல்யாணம் முடிச்சுட்டா கையோட திருப்பதியில் கல்யாணம் முடிச்சுட்டு நேராக கொண்டாந்து தன் துணைவியாரை வந்து வீட்டில் விட்டுட்டு நேராக நெட்ரிகன் படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டார். அன்றைக்கி எடுக்கப்பட்ட அந்த காட்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார். இல்லை, கல்யாணம் முடிஞ்சது மட்டும் இல்லை, காதல் பெண்ணிலிருந்து எங்களோட தான் இருக்கார் அவர். அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறது அந்த காட்சியிலே இருந்தோம், கல்யாணத்துலேயும் இருந்தோம், வரவேற்புலேயும் இருந்தோம், பிள்ளை பிறப்புலேயும் இருந்தோம். ஆக மொத்தம் பிள்ளைகளுடைய கல்யாணத்துலேயும் இருந்தோம், பேரன்களுடைய பிறந்த நாள்களுக்கு போயிருக்கிறோம். ஆக மொத்தம் அவர் வீட்டில் நடக்கிற பொங்கல், தீபாவளி எல்லா நிகழ்ச்சிகளையும் இருந்திருக்கோம். ஆக மொத்தம் ரஜினியை பொறுத்தளவு அவர் நடிகர், நான் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரியில் இல்லை. அவர் சொன்னது போலவே பெங்களூரில் கூட பிறந்த அண்ணன் சத்யநாராயணன் இருக்கார், சென்னையில் கூட பிறக்காத அண்ணன் முத்துராமன் இருக்கார் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். ஆகவே இது வந்து குடும்பத்தில் ஏற்பட்ட அந்யோன்யம், சகோதர பாசம், அதுதான் நாங்கள் சொல்லணும். எப்படி இவ்வளோ படங்களை பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த உறவு முறை இருந்ததுனால தான் எங்களால் தான் இவ்வளவு படங்களை பண்ண முடிஞ்சதுன்னு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன். ஆகவே அந்த வாய்ப்பை நான் பெற்றமைக்காக நான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தில் நானும் ஒருத்தனாக இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு கிடைச்ச பெருமையாக அதை நான் கருதுகிறேன். ஆகவே அந்த பெருமைக்கு கொடுத்துருக்கிற ரஜினி சாருக்கும் லதா அம்மாவுக்கும்
உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை என் மூலமாகவும் என் குழுவினுடைய மூலமாகவும், இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தாயுடைய ஏவிஎம்லேருந்து ரஜினி சாருக்கு நிறைய பெரிய படங்கள் எல்லாம் பண்ணப்பட்டது. அவங்க சார்பிலையும் என்னுடைய உளமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் அந்த அந்த கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோடனே அவர் நடித்த அந்த காட்சி, அன்றைக்கி அந்த காட்சியை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது சந்தோஷமாக இருந்தார், சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். அது காதல் நிறைவேறிச்சு. ஓகே, காதல் கல்யாணத்தில் முடிஞ்சது. காதல் கல்யாணத்தில் முடிஞ்சாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தான். காதல் கல்யாணத்தில் முடியலைன்னா தான் வருத்தமாக இருக்கும். காதல் கல்யாணத்தில் முடிஞ்சது நிச்சயமாக சந்தோஷம். இன்றைக்கி அவர் பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு, நான் பல விஷயங்களில் சரியான முறையில் போகுது, சரியான பாதையில் போகல, அந்த சரியான பாதையில் போகலைங்கிறது எனக்கு சுட்டி காட்டினது என்னுடைய மனைவிக்கு லதா அப்படின்னு பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் சொல்லிக்கிறார். அதுதான் அவர் கணவனுக்கு வேண்டிய மனைவியுடைய பொறுப்பு. அது ரஜினியும் லக்ஷ்மியும் ஒரே ஃப்ரேமில் கணவன் மனைவி ஆக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சூழ்நிலை, சரியான ஒரு சூழ்நிலை, ஒரு தவறு நடந்து போகுது, அதை எல்லோரும் மறைக்கிறாங்க. ஏன்னா யாருமே செய்யாத ஒரு விஷயம், கேரவனில் இவ்வளோ விஷயத்தை வச்சு முத்துராமன் ஒரு படத்தை எடுத்தார். அது அந்த துப்பு தொடங்குற மாதிரி, அந்த சாமியார்கள் தப்பு பண்ணுறதையெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கதை. இந்த ரூம் 2 ரூம் இருக்குது சார். அதில் ஒரு ரூம் வந்து ரஜினி ரூம், ஒரு ரூம் வந்து கமல் ரூம்னு அதுக்கு பேர் சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் முத்துராமன். இவ்வளோ பேரும் கேரவன் போடும்போது ஹீரோ அவர் சரண் சார்கிட்ட சொன்னார், சார் நான் அந்த படத்தை பார்த்துட்டேன் சார், எனக்கு ஒன்றும் அவ்வளோ திருப்தியாக இல்லை, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் என்னார். நீ வேண்டான்னு சொல்லிட்டேன், ஏதோ உன்னுடைய நோக்கத்தில் வேண்டான்னு சொல்லியிருக்க. நான் போய் அவர்கிட்ட பாதின்னு சொல்கிறதுக்குள்ளே புறப்பட்டு போயிட்டார். அப்புறம் அவருக்கு பின்னாடியே ஒரு காரை போட்டு அவர் வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்த பிறகு அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து